ஸ்கெட்ச் பண்ணது இருக்கு, 30 ரூபாய் அவார்டு வாங்கினது. அது வந்து சார்கோலில் பண்ணது தான். சி மோகன் அவருடைய லைஃப்பை வச்சு தான் ஒரு நாவலை எழுதினார். நீங்கள் ராமானுஜம் பார்த்ததில்லை? இல்லை, நாவல் படிச்சிருக்கேன். ராமானுஜம் பார்த்ததில்லை. ஒரு மேட்மேன் மாதிரி இருப்பார் சார். கவர்லேயே அவரோட ஸ்கெட்ச் தானே இருக்கும். எஸ், அது பேர் விந்தை மனிதனின் கலை. அந்த நாவல் அவர் எப்படின்னா, அவருக்கு ஒரு ஆதாரமான ஒரு மெத்தட் இருக்குது. அது வந்து அவருடைய சொந்த டெக்னிக்கில், அவருடைய இண்டியன் இங்கில் போட்ட டிராயிங் பறக்கிற மாதிரி ஒன்று. அவருக்கு வந்து ஹீஸ் அ ட்ரீமர். நிறைய கனவு காண்பார். கனவில் வந்து பறக்கிற மாதிரி கனவெல்லாம் நமக்கு வரும் சில சமயத்தில். ஒரு நகரங்களுக்கு மேலெல்லாம் பறக்கிற மாதிரியெல்லாம் எனக்கே கனவு வந்திருக்கு. அந்த கனவை தான் அவர் வந்து ஓவியமாக்குனார். அந்த கனவில் வரக்கூடிய உருவம் இருக்க அவருடைய இது எப்படின்னு கேட்டால், அது தாய்லாண்டில் இருக்கிற 2-3 ஆர்டிஸ்ட்டுங்க அந்த மாதிரி பண்ணியிருக்காங்க, என்கிட்ட இருக்குது. அவங்க ஆமாம், அந்த கலரில் பண்ணியிருக்காங்க. அதை வந்து அவருக்கு ஒரு இன்ஸ்பைரேஷன் இருந்திருக்குது. அதனுடைய அந்த இதெல்லாம் இருக்கும். தாய்லாண்டில் அந்த மாதிரி ஒரு கிரீடம் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் அதில் பார்க்கலாம், அதில் பார்க்கலாம். ஆமாம், அந்த விங்ஸில் இருக்கிற டிசைன் கூட தாய்லாந்து. எஸ். ஆனால் ஒரு சின்ன ஒரு சர்ஃபேஸ்க்குள்ளே அவர் எவ்வளவு இமேஜினேஷன் தான் அவ்வளவு கொண்டு வருவார். எதுவும் விற்கல, யாரும் என்கரேஜ் பண்ணலை. அவரை உயிரோடு இருந்த வரைக்கும் நோபடி சப்போர்ட்டட், நோபடி அப்ரிஷியேட்டட் ஹிம். சூசைட் பண்ணி செத்து போயிட்டார். ஹி கமிட்டட் சூசைட்.